பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு கப்பு. எதில் நம்ம வேணால் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கப்பு ஜவ்வரிசியை ஒரு கிண்ணத்தில் நம்ம சேர்த்துட்டு, அதே அளவுக்கு கடைஞ்சி எடுத்து நல்லா ஒரு தயிர் அதை வந்து அதில் நல்லா மூழ்கிற அளவுக்கு அதை சேர்த்துடலாம். நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி பார்த்திங்களா, நல்லா மூழ்கி இருக்குது. இந்த அளவுக்கு ஊற போட்டால் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நம்ம வந்து அதை வந்து நல்லா கலக்கி விட்டுறலாம். கலக்கி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 8 ஹவர்ஸு கண்டிப்பாக ஊறணும். 8 ஹவர்ஸ்க்கு மேலே ஊறினாலும் பிரச்சனை இல்லை. ஜவ்வரிசி தயிரில் நல்லா ஓவர் நைட்டு சோப் பண்ணி வச்சாச்சு. நல்லா கடைஞ்ச ஒரு தயிரில் 1:1 ஒரு கப்பு ஜவ்வரிசி ஒரு கப்பு தயிரில் ஊற வச்சு நல்லா சோப் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணியை நம்ம ஒரே ஒரு விசில் விட்டு குக்கரில் நல்லா சின்ன சின்னதாக இது ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு தோல் சீவி கட் பண்ணிவிட்டு இதை வேக வச்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் இதுக்கு வந்து தேங்காய் துருவல், மஞ்சள், பச்சை மிளகா, கடுகு, உளுந்து, கருவேப்பிலை இதெல்லாம் தேவை. நம்ம வந்து இதை வேக வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வணக்கம், வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். இன்றைக்கி அந்த ஜவ்வரிசியை ஊற போட்டிருந்தோம். அந்த ஜவ்வரிசியை வந்து இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 8 ஹவர்ஸ் நல்லா ஒரு கடைஞ்செடுத்த தயிரில் ஊற போட்டு வச்சுருக்கோம். அதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் உருளைக்கிழங்கு, கேரட், பட்டாணி இதெல்லாம் ஒரு விசில் விட்டு சவுண்ட் விட்டு அது வந்து ஓரளவுக்கு வேக வச்சு வச்சாச்சு. இப்போ வந்து அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இதில் ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஜவ்வரிசி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து நம்ம எந்த விதமாக செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இது வந்து நார்த் இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ். இப்போ நான் செய்ய போகிற ரெசிபி வந்து ரொம்ப ஃபேமஸ். இது சாபுதானா புவா இது பேர். இப்போ இதுக்கு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் கொஞ்சம் ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். கடுகு தாளிச்சிட்டு கடுகு போட்டு வெடித்த உடனே உளுத்தம்பருப்பும் சேர்த்துடலாம். அதில் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நல்லா சவக்கட்டும். கொஞ்சம் சவக்க விட்டுடலாம். இப்போ வந்து பச்சை மிளகாயை ஒரு 3 பச்சை மிளகாய், இந்த 200 கிராம் ஜவ்வரிசிக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் கரெக்டாக இருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை அதோட சேர்த்துடலாம். இப்போ உளுத்தம்பருப்பும் பச்சை மிளகாயும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். மஞ்சள் பொடி கொஞ்சம் இதில் சேர்த்துடலாம். இப்போது மஞ்சள் பொடி சேர்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த டிஃபன் ஐட்டம் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. அந்த ஜவ்வரிசியும் எல்லோ கலரும் சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேக வச்சு வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் வந்து சேர்த்துடலாம். பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கு சும்மா ஒரு விசில் விடுற மாதிரி கொஞ்சமாக வேக வச்சு நல்லா மசிகிற மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு வெந்த உடனே இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். இது நல்லா ஒரு வதக்கி கொடுத்துட்டு ஒரு எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதக்கிக்கிட்டு இப்போ நம்ம ஜவ்வரிசியை இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி போடுறதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 2 டீஸ்பூன் இதில் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸ்க்கு ப்ளஸ் அந்த ஜவ்வரிசி போட போகிறோம் அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து டோட்டலாக ஒரு 2 டீஸ்பூன் உப்பு, பொடி உப்பு தான் இதுக்கு சேர்க்கணும். இப்போ நாம் ஜவ்வரிசியை இதில் சேர்த்துடலாம். அந்த தயிரில் ஊறினது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. நல்லா ஏற்கனவே மெத்துன்னு ஆகிட்டுருக்கு. நாம் இந்த ரெசிபி முடிக்கும்போது இன்னும் நல்லா மெத்துன்னு ஆகிடும். சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கிளறிடலாம். உப்பு, காரம்,
வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 கருவேப்பிலை போடலாம். இப்போ நல்லா ஓவரால் சூப்பராக ஒரு 2-3 நிமிஷம் கிளறிடணும் நல்லா. தேங்காய் துருவல் நல்லா ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்க்கும்போது இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அதிகமாக தேங்காய் சேர்த்தாலும் தப்பில்லை, நம்ம விருப்பம். தேங்காயும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அது எந்த வகையிலையாவது நம்ம சேர்க்கணும். இந்த டிஃபனுக்கு வந்து தேங்காய் சேரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ எடுத்து பார்த்தா சூப்பராக கொஞ்சம் அருமையாக நல்லா சாஃப்ட் ஆகிட்டுருக்கு. பார்த்துட்டு வேணால் ஒரு நிமிஷம் திரும்ப மூடி வைக்கலாம். இப்போ லிட்டு ஓப்பன் பண்ணலாம். அருமையாக பாருங்க, ஒரு 2-3 நிமிஷம் விட்ட உடனே இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இது ஜவ்வரிசி இன்னும் நல்லா அழகாக நல்லா பெருசாக ஆகிருக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து எப்படி நம்ம சர்விங் பவுலில் சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அருமையான ஒரு ஜவ்வரிசி புவா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சைடு அவ்வளோ பண்ணுறதில்ல, நார்த் சைடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இதுலலாம் பாண்டுரங்கர் கோயில் அங்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு. இது வந்து இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அருமை, எல்லாருக்கும் பிடிக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கு, பார்க்கவும் நல்லாயிருக்கு, சாப்பிடவும் நல்லாயிருக்கு, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இது கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் கிரவுண்ட் நட்டும் முந்திரியும் கேஷுவும் இது மாதிரி நம்ம போட்டால் அருமையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கே எல்லாருக்குமே டேபிளில் கொண்டு வச்சிட்டிங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.